நேத்து சனிக்கிழமை எங்க பக்கம் வந்து ஃபுல் டே கரண்ட் கட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அத கட்டி கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிரலான்ட்டு, நேத்து என்ன சமைச்சிருந்தேன்னா, பன்னீர் போட்டு ஆ கிரீன் புலாவ் தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, அது கூட காரத்துக்கு ஏத்த மாரி ஒரு 5, 6 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டேன். இந்த சாதத்துக்கு பெரிய வெங்காயத்த நீட் நீட்டா கட் பண்ணிட்டு, ஒரு தக்காளிய பொடி பொடியா கட் பண்ணி அதையும் வச்சுக்கிட்டேன். அடுத்து குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் கூட நெய்யும் சேர்த்துட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து, முந்திரிலாம் சேர்த்து, அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து லைட்டா வதக்கி, அப்புறம் அரிஞ்சு வச்சிருந்த ஒரு தக்காளி அதையும் இது கூட சேர்த்துட்டு அதையும் லைட்டா வதக்கிட்டு, நம்ம அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அதையும் சாதத்துக்கு பச்சை மிளகாய் காரமே போதும் சின்ன பிள்ளைகளா இருந்தா. நான் வந்து பாப்பா தான் பெரிய பிள்ளை தானே, சரி காரம் கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிடுவா. அதனால நான் வந்து இது கூடயே வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன் அது கலருக்காக. உப்பையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தண்ணி வத்த நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி வதக்கி எடுத்துனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து கொதிக்க வைக்கிற கேப்ல அடுத்து பன்னீரை ரெடி பண்ணி பன்னீரை கட் பண்ணி எடுத்துட்டு, அது கூட வந்து கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி தோசைக்கல்லையே நல்லா 2 பக்கமும் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பாஸ்மதி ரைஸையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு கொதிச்சு ஒரு பக்குவத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க பன்னீரையும் அது கூட ஒரு கலரு அப்படி ஒரு கலரு ரொம்ப கலராம குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு வச்சுட்டேன். இந்த ரைஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த சாதத்துக்கு முட்டை வறுவல் அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஆனியன் ரைத்தா மட்டும் தான் செஞ்சிருந்தேன். நேற்று சனிக்கிழமை இல்லையா, சரி நான் சாப்பிட மாட்டேன், சரி எல்லாருக்குமே வந்து இதே போதும் அப்படின்ட்டு அவசர அவசரம் செஞ்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.